ஹாய் ஹலோ. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் பக்தியற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்புக்காக வைக்கவும் அறிந்திருக்கிறார் என்று 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் இவ்வாறாக சொல்லியிருக்கிறது. இதன் வாயிலாக கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், உங்களுக்கு தேவ பக்தியான உங்களை நான் தீமை நின்று உங்களுக்கு யாராவது தீங்கு நினைத்தாலோ இல்லை தீங்கு செய்ய அவர்கள் கனவிலும் நினைத்தாலோ அவர்கள் நினைவிலும் நினைத்தாலோ அவர்கள் மும்முரமாக உங்களை தாக்குவதில் நினைத்தாலோ நான் உங்களை அந்த தீமையானவர்களுக்கு விலக்கி காப்பேன், உங்களை ரட்சிப்பேன். பிசாசானவன் உங்களை அழிக்க வேண்டுமென்று யோபினுடைய வாழ்க்கையை அழிக்க பல வழிகளில் முயற்சி செய்து அவனுடைய குடும்பத்தில் இருந்த பிள்ளைகளை எல்லாம் கொண்டு போட்டான். சொத்து நிலங்கள் அனைத்தும் போனது. ஆனால் கர்த்தர் என்ன நினைத்தார் தெரியுமா? அவர்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாயிருந்தது. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் எழுதப்படுகிற எந்த கையெழுத்தும் அது அழிந்து போய்விடும். ஏனென்றால் உங்களுக்கு விரோதமாய் தீங்கு நினைக்கிற இளைச்சை அடைய நினைக்கிற அனைவருமே இளைச்சி அடைவார்களே அன்றி உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க நினைக்கிறவர்கள் ஆக்கினைக்குள்ளாகவே தீர்க்கப்படுகிறார்கள். ஏனென்றால் கர்த்தர் இதன் வாயிலாக உங்களிடத்தில் பேசுகிற இந்த சம்பவமானது தேவ பக்தி உள்ளவர்கள் எவ்விதத்திலும் சோதனைகள் என்று ரட்சிப்புக்குள்ளாக பரலோக மகிமைக்கென்று பூலோகத்தில் உங்களை மகிமையாக வைத்திருக்கிறார். அதுதான் உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, பிரியமான சகோதர சகோதரிகளே, இது உங்களுக்கான தருணம். நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்டது ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சோதனை நின்று ரட்சிக்கப்பட்டு எத்தனை சோதனைகள் உங்களுடைய பணம், ஆஸ்தி, அந்தஸ்து, செல்வாக்கு, மரியாதை உங்களை விட்டு போனதோ அதே ஆஸ்தி, அந்தஸ்து, செல்வாக்கு அனைத்தும் உங்களை தேடி வரும். கர்த்தர் உங்களை நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கனம் பண்ணுவார். ஒன்று, கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், அவருக்கு துதி செலுத்துங்கள், அவரையே உயர்த்தி பாடுங்கள். அப்பொழுது அவரும் உங்களோடு இருந்து எல்லா விஷயங்களிலும் எல்லா காரியத்திலும் உங்களை நேர்த்தியை செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். God bless you. ஆமென்.